நேத்து வச்சதா ஃபங்கஸ்லாம் வந்து இப்போ நீங்க ஃபங்கஸ் வருது அதெல்லாம் சொல்றீங்களே, இப்போ யார் அது பார்க்கணும்னா கிச்சன் டீம் தான் பார்க்கணும், கரெக்டா? நான் அவர்கிட்ட இல்ல கரெக்ட் தானே? இல்ல பொதுவா சொல்லுவோம் கிச்சன் டீம் தான் பார்க்கணும், கரெக்டா? நீங்க கிச்சன் டீம்ல இது வரைக்கும் இருந்தது இல்ல, ஓகே தானே? இன்னைக்கு யார் தலையோ கிச்சன் டீம்ல அரோரா போட்டுட்டா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நீங்க பொதுவா கருத்து எடுத்து வைக்கிறீங்களா அக்கறையா, ஸோ வந்து நீங்களும் இன்வால்வ் யார் ஆகிருக்கலாம். வேணா சொல்லலாங்க. எது அதான் நானும் யார் வேணா சொல்லலாம். இது வந்து கிச்சன் டீம்ல நீங்க இருந்ததே இல்ல, பட் ஸ்டில் யாரோ அது நீங்க சொல்லலாம். நான் வந்து நான் அமித் கிட்ட சொன்னேன். அதுதான் நான் அமித் கிட்ட யார் வச்சிருக்காங்க ஃபங்கஸ் வந்துரும் சொன்னேன். ஒரு அக்கறையா தான் சொன்னேன். நான் இது யார் வச்சீங்க அப்படினு போய் யார்கிட்ட இல்ல நான் கேக்குறேன். நீங்க கிச்சன் டீம்ல இருந்ததே இல்லல, அதுக்கு சொல்றேன். தலையா யார் எங்க டீம்ல தலையாயிட்டாங்களா? அமித் நீங்க தலையாயிட்டீங்கன்னா நீங்க எந்த டீம்ல வேணா போடலாம். கமருதனோட கருத்தை காதுல எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆமா, காதுல தான் எடுத்துப்பாங்க, வேற எதுல எடுத்துப்பாங்க? நீங்க எதுக்கு எனக்கு முடக்கா பேசுறீங்க? இல்ல நீங்க காதுல எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். கேக்குது அவருக்கு, நீங்க காதுல எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் என் வாயை புடுங்காதீங்க கம்ருதன். உங்க வாயை புடிங்க, எனக்கு ஒண்ணும் காலங்க தலைவா. கிச்சன் டீம்ல இருந்தது இல்ல, அதான் ரொம்ப அக்கறை தான் உங்களுக்கு மேல. ஆமா, இல்ல நீங்களும் எல்லா இடத்துலயும் இருந்தா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. இது வரைக்கும் இந்த தலையும் எனக்கு கிச்சன் டீம்ல போடல, நான் இருந்தது இல்ல, அவ்வளவுதான். அதான் எனக்கு தலைக்கு ரெக்கமெண்ட் செய்யலாம், வேற ஒண்ணும். சரி, தாராளமா செய்யுங்க. எனக்கு கிச்சன் டீம்ல போட சொல்லுங்க. ஏன் இந்த வீட்டுக்கு வெளியே கூட போட சொல்லுங்க உங்களால முடிஞ்சா. நான் ஏங்க உங்களை இப்ப பாத்தீங்களா, நீங்க தான் இது வந்து அக்கறையா பேசுனத நீங்க அவ்வளவு அக்கறையா அரோரா எந்த டீம்ல இருக்கணும். இப்ப பாத்தீங்களா, நீங்க தான் வந்து வேற எங்கயோ கான்வர்சேஷன் எடுத்துட்டு போறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேங்க. எக்ஸாம்பிள் நான் ஃபங்கஸ பத்தி பேசும்போது உங்களுக்கு எங்க இருந்தோ அரோராவை கிச்சனுக்கு போடணும்ன்ற சிந்தனை வந்துச்சுல்ல. பொதுவா நான் அமித் கிட்ட சொன்னேன், இப்படி யாரா மூடி வச்சிருக்காங்க ஃபங்கஸ் வந்துரும்னு ஒரு அக்கறையா சொன்னேன் ஜெனரலா. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்க நீங்க கிச்சன்ல நீங்க கேர் பண்ண மாதிரி தெரியல. ஏங்க வெசில் வாஷிங்க்கு வந்து நீங்க போடுற தவிர கிச்சன்ல வந்து வேற எடுத்து சாப்பிடுற தவிர நீங்க எதுவுமே பண்ணது இல்ல. சோ அந்த ஒரு அக்கறையில சொன்னேன், வேற தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. Thank you so much, Kamarudin, for taking a good care of me and having a concern about my involvement in kitchen. நீங்க போதும் சொல்ல வேண்டாம், நீங்க பேசிடல. நீங்க தனியா பேசிட்டு இருங்க. நீங்க தனியா பேசுங்க கமருதீன். ஓகேங்க. காலையில என்கிட்ட வராதீங்க கமருதீன். அப்போ மதியானமா வரட்டுமா? எப்ப ஓகே. நல்ல மூட்ல வந்தேன், நான் பால் குடிக்கலாம். நல்ல மூட்ல தாங்க சொன்னேன். ஐயோ, நான் உங்ககிட்ட பேசல கமருதீன், அமித் கிட்ட பேசுறேன் கமருதீன். என்னால ஒருத்தர் மனசு கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாதுங்க. இது ரொம்ப அக்கறையா உங்களுக்கு வசல் வாஷ் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. 10th வீக் வரைக்கும் வந்துட்டீங்க, அந்த ஒரு அக்கறையில சொன்னேன். கிச்சன் டீம்ல எப்படி நடக்குதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். பாருங்க எவ்வளோ அச்சீவ்மென்ட். கிச்சன் டீமே இல்லாம 10th வீக் வரைக்கும் வந்திருக்கேன். முதல்ல நான் 10th வீக் வந்ததே எனக்கு பெரிய அச்சீவ்மென்ட் தான். நீங்க 6th வீக்ல இருந்தா அதெல்லாம் நானும் சொல்றேன், எதுவுமே பண்ணாம 5th வீக் வரைக்கும் வந்துட்டேன். என் கூட சண்டை போட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கலாம் சொல்றேன். என்னம்மா, நான் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் கமருதீன். நீங்க என்னென்னவோ பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நான் ஏதாச்சும் பர்சனலா அட்டாக் பண்ணணும் உங்களை? காலையில ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு புரியல. மேபி இருக்கலாங்க, சொல்றேன். வேற நேத்து தெரியும் யார் அமுக்கி மேல வந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. நான் உங்களை சொல்லலாம்ல கமருதீன். உங்களுக்கு என் கூட பிரச்சனைனா தனியா உட்கார்ந்து பேசுங்க, இப்படி ஜாடையா பேசாதீங்க. 5th வீக் வரைக்கும் நான் எதுவும் பண்ணாம பேசவே இல்லையா? இப்ப நான் மட்டும் ஃபங்கஸ் பத்தி தான் பேசினேன். நீங்க இன்வால்வ் பண்ணீங்க. சரி, ஓகே, அது ஃபன்னு விட்டுறேன். இப்ப ஃப்ரெண்டா பேசுறீங்களா கண்டஸ்டன்ட் பேசுறீங்க? நான் அரோராவா பேசுறேன். அரோராவா தான். கமருதீனா பேசுறேன். கமருதீன பாரு வச்சு 10th வீக் டேய், என்ன எதுக்கு நான் சம்பந்தம் இல்லாம எழுதுறீங்க? நிறைய திறமையான பிளேயர் உங்களால போயிருக்காங்க வெளியே. இப்போ எதுக்கே வாய் புடுங்குறீங்க? நான் வேலைக்கு தானே போறேன். நான் மட்டும் அமித் கிட்ட கிச்சன்ல இது இருக்குன்னு சொல்றேன். நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்க, சிரிச்சிட்டே சொல்றீங்க. நானும் சிரிச்சிட்டே ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அது
அதுக்குள்ள வாழைப்பழத்துல ஊசி சொருகிற மாதிரி எதையோ கொண்டு யாரு வரீங்க. எதுவும் சொருகல, புரியுதா? நீங்க தான் எங்கேயோ எடுத்துட்டு போறீங்க. நீங்க தான் இப்ப பாரு 10th வீக் வரைக்கும் நீங்க கிச்சன்ல வரலன்னு என்னோட கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. நீங்க தான் என்ன சொன்னீங்க பாத்தீங்களா, 10th வீக் வரைக்கும் கிச்சன்ல போகாம வந்திருக்கேன் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க நீங்க என்ன யாரும் சொன்னீங்க, உழைக்காம வர முடியாது. 5th வீக் வரைக்கும் எதுவுமே பண்ணாம வந்துட்டீங்களேன்னு யார் பர்சனல் அட்டாக் பண்ணது? இல்லங்க, கிச்சன்ல தான் நான் சொன்னேன். பர்சனல் அட்டாக் நான் பண்ணவே இல்ல. 10th ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க கிச்சன்ல 5th 10th வீக் வரைக்கும் வந்திருக்கீங்க, கிச்சன்ல வந்ததே இல்ல. நான் சொன்னேன் நீங்க தான் பரவாயில்ல பாத்தீங்களா, பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா You are losing பாத்துக்கோங்க. somewhere. Kitchen team you are losing somewhere, I guess, in the conversation. You lost completely. அதனால சொன்னேனா இது அது என்னோட கேம் தான், பிரச்சனை கிடையாது. அது கேம் தான் பிரச்சனையே. அது கேம் தான் பிரச்சனையே. வரவே இல்லங்க 10th வீக். அதுதான் நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? பரவாயில்ல 10th வீக் வரைக்கும் கிச்சன் வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க 5th வீக் வரைக்கும் நீங்க 10th வீக் வரைக்கும் வந்திருக்கேன் பாத்தீங்களா நீங்க சொன்னீங்க. 10th வீக் வரைக்கும் கிச்சன் டீம் இல்லாம வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எதுவுமே பண்ணாம 5 வீக்ஸ் நீங்க வரைக்கும் எதுவுமே பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் நீங்க பண்றீங்க. ஜஸ்ட் சொல்றேன், உங்களால பிரவீன் போயிருக்காரு, டேலண்டட் பிரவீன் போயிருக்காரு, துஷார் போயிருக்காரு, அப்புறம் வந்து நிறைய பேர் டேலண்டடான பிளேயர்ஸ்லாம் போயிருக்காங்க. நீங்க பேமெண்ட்டுக்காக தான் வேலை செய்றீங்கன்றது நீங்களே சொல்லியிருக்கீங்க வாயால. அதை நான் சொல்றேன். என்னால எப்படி பிரவீன் போனாரு? பிரவீன் போனப்போ ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. யார் வந்து இங்க பேமெண்ட்டுக்காக சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்றப்போ எல்லாரும் உங்க பேரை தான் சொன்னாங்க. அதுக்கும் நான் போனதுக்கும் நான் அவர் பிரவீன், we miss பிரவீன். பிரவீன் is a talented guy. He is supposed to இங்க இருந்திருக்கணும் அவர். I miss him. So அதுக்கு நான் என்ன ரீசன் கம்ருதன்? No, I think no, இப்பதான் நீங்க விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. பிரவீன் போனதுக்கு நான் என்ன ரீசன்? அன்னைக்கே தான் வந்து டாஸ்க் கிரியேட் பண்ணாங்கல, இந்த மாதிரி யார் அதுக்கும் என்ன சம்பந்தம் கம்ருதன்? சம்பந்தம் இருக்கு. நீங்க ஓட்டிங்ல வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா டேலண்டடான பிளேயர்ஸ் வந்து போறாங்க. அந்த வீக் நான் நாமினேட்டே ஆகல. வாய்ஸா விளையாடுங்க. people are watching. வாய்ஸா விளையாடுங்க. play voice. கம்ருதன் நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்க தெரியுமா? பிரவீன் ஒரு கண்டெஸ்டன்ட் வெளிய போனதுக்கு எனக்கு சுத்தமா சம்பந்தம் இல்ல. அன்னைக்கே எல்லாரும் உங்க பேர் தான் சொன்னாங்க. அது பேமெண்ட் விஷயம். கம்ருதன் உங்களுக்கு என் கூட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட மோதுங்க. என்ன எது ஹார்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு அதை வந்து நீங்க சொல்லாதீங்க. பிரவீன் போனதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அந்த வீக் நான் நாமினேட்டே ஆகல. வேணும்னே இப்படி பண்றீங்க கம்ருதன். துஷார் 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 எத்தனை வாட்டி சொல்வீங்க? எத்தனை வாட்டி சொல்வீங்க? அவன் வந்து சொல்லட்டும். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஹார்ட் ஆகுற கன்வர்ஷன் ரூம் வரைக்கும் போய் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அழுதுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வேணும்னே ஹார்ட் பண்றீங்க. அந்த ஃபங்கஸ் வந்துரும் மட்டும் தான் நான் சொன்னேன். துஷார் வரைக்கும் எடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு என்ன குத்தி கொல்லணுமா? வாசால குத்தி கொல்லணுமாவா? நான் ஏன் அதெல்லாம் பண்ணனும்? ஒரு கண்டஸ்டன்ட் போயிட்டாங்க, நீ எத்தனை நாள் வச்சு என்ன ஹர்ட் பண்ணுவ? சொல்லு சொல்லு. உன்கிட்ட நான் கேக்குறேன். இல்ல இது கேம் தானே. கேமா தானே எடுக்கணும். உன்கிட்ட நான் கேக்குறேன். எத்தனை வாட்டி நீ துஷார் பத்தி பேசுற? எத்தனை வாட்டி சொல்லு. துஷார் இப்ப சந்தோஷமா தான் வாழ்றான். துஷார் நீ தனியா நீங்க ரெண்டு துஷார் பத்தி நீ எத்தனை வாட்டி என்ன ஹர்ட் பண்ண? காலையில இப்படி பண்ணுவியா கம்ப்ளீட்? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்ல. அது சொன்னா எனக்கு ஹர்ட் ஆகும்னு உனக்கு தெரியாதா? கேம்ங்க. கேம்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? ஒருத்தங்களுக்கு ஹார்ட் ஆகுட் பார்க்க மாட்டீங்களா? உனக்கு தெரியாது எனக்கு துஷார் எவ்வளவு பிடிக்கும், எனக்கு எவ்வளவு பர்சனலா இருக்கும். நான் நிக்கல. நீங்க நிக்காதீங்க, கிளம்புங்க. என்ன உங்களை எண்ணி வச்சு பேசுவாங்க, கிளம்புங்க. ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக சொல்றேன். உங்களுக்கு தெரியாத கம்ருதன் எனக்கு ஹார்ட் ஆகும்னு. இல்ல இது கேம்ங்க. இல்ல நீ விடு. சரி ஓகே. கம்ருதன் இப்படி பண்றீங்க. நீங்க கண்டஸ்டன்டா தான் பேசுறீங்க. பிரவீன் போனதுக்கு நான் என்ன கம்ருதன் பண்ணுவேன்? இல்ல அவ்வளவு நாள் நீங்க விளையாடாம இருந்தீங்க. இப்பதான் நீங்க விளையாடுறீங்க. உங்களுக்கு பவர் இல்ல, என்ன தூக்கி போடுங்க கம்ருதன். நான் ஏங்க தூக்கி போடணும்? அப்புறம் ஏன் கம்ருதன் சொல்லு. இல்லங்க நீங்க எப்பங்க? இல்ல நீங்க பழசுலாம் நீங்க எடுக்குறீங்கல்ல. என்ன நான் என்ன பழசு இழுத்தோன்னு சொல்லுங்களேன். உங்களை யார் பழசு இழுத்து வச்சு பேசுறா? உங்களுக்கு புரியுதா? இதுதான் நேத்து நான் சொன்னேன். உங்ககிட்ட பேசுறேன். என்ன உங்ககிட்ட பேசல? இந்த கேம் தவிர உங்களுக்கு வேற கேம் தெரியாதா? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை என்கிட்ட பேசலாம், ஆர்கியூ பண்ணலாம், நான் ஏதாவது தப்பு பண்ணாத சுட்டி காட்டலாம். நான் மட்டும் சும்மா தானே வரேன். எதுக்கு பிரவீன் போனதுக்கு நான் ரீசன் நீங்க சொல்றீங்க? நீங்க விளையாடாம இருந்த உண்மைதானே? ஒரு நிமிஷம். நீங்க அழுகுறதுனால எதுவும் ஆப்பர். நீங்க விளையாட இப்பதான் விளையாடுறீங்க. ஆமான்னு சொல்லிட்டே நீ. ஆமான்னு சொல்றேன். நீங்க இப்பதான் விளையாடுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க இப்பதான் விளையாடுறீங்க. ஆமா கரெக்ட்டா? அவங்க போனதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் நான் என்ன பண்ணேன் கம்ருதன்? நீங்க எதுவும் அவங்க பண்ணல. பிரவீன் போனதுக்கும் இவ விளையாடாம இருந்ததுக்கும் என்னடா ரீசன் எனக்கு புரியல. பாருங்க நான் இங்க தான் பேசிட்டு இருக்கோம். இந்த உங்க கேம் என்ன? ஆமா என் கேம் இதுதான். என் கேம் இதுதான் கம்ருதன். என் கேம் இதுதான் கம்ருதன். தெரிஞ்சிருச்சுல? சூப்பர். என் கேம் இதுதான். பேச முடியாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க கம்ருதன்.
இப்போ அன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. இன்னைக்கு யார் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, டாஸ்க் வச்சாங்க. அன்னைக்கு அப்போதான் பிரவீன் போனான். எனக்கு ஸ்டில் இட் ஹர்ட்ஸ். பிரவீன் போனது இட் ஹர்ட்ஸ் ஃபார் மீ. அத நான் சொன்னேன். இதுல தப்பு எதுவுமே இல்லை. இது கேம் தானே. இது கேம் தானே. இது why are you crying? இது கேம் தானே. நீங்க இந்த கேட் விட்டு போனா யாராவது ஃபீல் பண்ண போறாங்களா? why are you crying first? இல்ல அந்த வீக் நான் நாமினேட் ஆகல. நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க கமருதீன்? அலர்து என்னோட சாய்ஸ் கமருதீன். என்ன ஹர்ட்? காலையில அதுல ஃபங்கஸ் இருக்குன்னு அமித் கிட்ட சொன்னேன். ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஏஞ்சி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க, அட்ரஸ் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? பாயிண்ட் பை பாயிண்டா நான் பேசுறேன். இதுல என்ன அழுகணும் எனக்கு புரியலையே. அது எதுக்கு என்கிட்ட சொல்லி இல்லங்க. அந்த பையன் வந்து போனது காரணம் நீங்க தானே. அது ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. இந்த கத்துற வேலை, இந்த ஏதாவது இது பண்ற வேலை என்கிட்ட வேண்டாம். இது ஒரு கேம், நல்லா புரிஞ்சுக்கணும். இரு, நான் ஃப்ரெண்டா இல்லடா ஒரு நிமிஷம் நான் பேசணும். ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெண்டா ஃபீல் பண்றேங்க. நான் நீங்க வந்து எனக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் சொல்லும்போது அது வந்து போன வாரம் இது இந்த வாரம் இது கேம் கமருதீன். நான் எப்படி வேணா மாறுவேன் கமருதீன். அதை கேட்க நீங்க யாருன்னு என்ன கேட்டாங்க. இங்க இருந்த கமருதீன் இப்ப இங்க வந்துட்டாரு. நான் உங்களை என்னோட பர்சனல் எல்லாமே தெரியும், உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும். இது வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு என்ன வந்து அவங்க கூட சப்போர்ட்டுக்கு போறாங்க. இது வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே என்னோட தெரியும் இவங்களுக்கு. இவங்க வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு புரியுதா மச்சான், ஒரு இதுக்கும் வந்துடுறாங்க இவங்க. திடீர்னு வந்துடுறாங்க. இப்படி பேசவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பயம், சரியா? பயம். அந்த பயம் இல்லன்னா நீங்க ஏன் எங்க இழுத்து பேச போறீங்க? ஏன் இழுத்து பேச போறீங்க? நேத்தே தெரிஞ்சது எந்திரிச்சு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன பயம்னு ட்ரிகர் பண்றதுதான் உங்க கேம்ங்க. ஆமா ஆமா நான் ட்ரிகர் பண்ணுவேன். ஆமா நான் ட்ரிகர் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா நான் ட்ரிகர் பண்ணுவேன். அவ அதுக்குறனா நான் வருவேன். ஏன் நான் வரக்கூடாது? ஏன் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு சொல்லவே இல்ல. ஒருத்தியோட பாஸ்ட் வச்சு இழுத்து பேசுறதே ஒரு பொளப்பா வச்சு நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க. அதுக்கு நான் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்றேனா அது எவ்வளவு பரவாயில்லை. எவ்வளவு பரவாயில்லை. இதானே ஃபிங்கர் தானே. நீங்க பாஸ்ட் எதுவும் இழுக்கவே இல்லையா? இங்க என்ன இழுத்த? வந்தல இந்த பாஸ்ட் இழுக்கல. நான் இந்த பாஸ்ட் இழுத்தேன். உங்களுக்கு எனக்கு நடந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பாஸ்ட் இழுத்தனா நானு? எனக்கு இத சொல்லாதீங்க. இந்த ஹவுஸ்க்கு தான் நான் பேசுவேன். யாருக்கு இழுத்த? கானா வினோத் வந்து அப்படி பண்றாருன்னு அப்போ என்னோட பர்சனல் அது. அது என்னோட பர்சனல். உங்களுக்கு துஷாருக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு துஷாருக்கு என்ன சம்பந்தம்? கானா வினோத் பத்தி நான் பேசுறேன்னா எனக்கு அவருக்கு நடந்த பர்சனல்ல ஒரு ஹர்ட் ஆனத பத்தி பேசுறேன், சரியா? ஏய் இங்க பாருங்க, என்னோட பர்சனல்ல பாஸ்ட் இழுத்து வச்சு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதோ, அந்த புள்ள எதை வச்சு பேசினா ஹர்ட் ஆவான்னு நினைச்சு அதை வச்சு குத்தி ஒருத்தி டவுன் பண்றதோ ஒண்ணு கிடையாது, சரியா? வேற ஏதாவது கேம் இருந்துச்சுன்னா அதுக்கு அவளை ட்ரை பண்ணி அவளை கீழே இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அந்த ஒரு பர்சனோட நேம் வச்சு மட்டும் அவளை அடிச்சு கீழே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த கேமை விட்டுட்டு வேற ஏதாவது ஒண்ணு ஆடுங்க. பேசிட்டீங்களா? பேசுங்க. இப்போ கானா வினோத் கூட வந்து நீங்க இந்த வீட்ல இருந்திருக்கீங்க, வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, கானா வினோத் நீங்க வெளியில இப்படி தெரியுது வினோத் அப்படிதான் நீங்க சொல்லிருக்கீங்க தவிர நீங்க எல்லாம் என்ன இவரை போய் இதுன்றீங்க, இவர் எவ்வளவு வந்து கேவலமா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நானும் சொல்லுவேன் நீங்க கேவலம் பண்ண அது பாஸ்ட் தானே. அது பாஸ்ட் தானே. நீங்க என்ன சொன்னீங்க? பாஸ்ட். நான் எனக்கு நடந்த பாஸ்ட் வெச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், சரியா? நான் எனக்கு நடந்த பாஸ்ட் வெச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். போமா பேசவே தெரியல. பேசவே தெரியல. துஷாருக்கு உனக்கு என்ன பாஸ்ட்? அவனுக்கு எனக்கு பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்? நீங்க பேசுற வே தான் எனக்கு பிடிக்கல தவிர உங்களை பார்த்து எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஐ அம் ஸ்டில் இன் தி ஹவுஸ். ஓகே. நீங்க தேர்ட் வீக் எவிட் ஆகி போனவங்க. போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல, சரியா? போயிட்டு வந்திருக்கேன். அதே கேம் தான் விளையாடுறீங்க. அதே கேம் எனக்கு தெரியும். நான் ஏங்க மாறணும்? நான் ஏங்க மாறணும்? நான் ஃபர்ஸ்ட் வீக் நான் எப்படி விளையாண்டனோ அதே மாதிரி தான் நான் இப்பயும் இருக்கேன், சரியா? ஒரு டேலண்ட் இல்ல. ஒரு டேலண்ட் இல்ல. ஓகே. ஒண்ணுமே இல்ல. ஓகே. எனக்கு வாயை திறந்து எல்லாம் வார்த்தை நேத்து தான சொன்னாங்க வார்த்தை விடாதன்னு. படிச்சு சொன்னாலும் புரியாத ஒரு பர்சனல் அவர் பயங்கர நிறைய டேலண்ட் சொல்லுங்க. அங்க மாதிரி ஒருத்திய எந்த பாயிண்ட் வச்சா ஹர்ட் ஆவான்னு சொல்லிட்டு ஒருத்தி என்ன பாயிண்ட் வச்சு அடிச்சா ஹர்ட் ஆவான்னு தெரிஞ்சு பண்றதெல்லாம் ஒரு டேலண்டே கிடையாது, சரியா? அது நீங்க சொல்றீங்களா? நான் என்ன பண்ணேன்? ஏன் அந்த இப்போ தலையை வந்து நீங்க சொல்லிலே காலையில தலையை வந்துட்டு நீ முதல்ல உங்க வேலையை ஒழுங்கா பாரு நீங்க சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட. ஆமா நான் சொன்னேன். நீங்க யார் கேக்குறதுக்கு? நீங்க யார் கேக்குறதுக்கு? நான் கண்டஸ்டன்ட்ங்க. நான் ஏன் கேக்குறது? நீங்க பேட்டரி மாத்துறது உங்க வேலை தானே. பேட்டரி மாத்துறது உங்க வேலை தானே. எதுக்கு அரோரா உங்களுக்கு பேட்டரி மாத்தணும்ங்கறதா இதே தவிர நான் எந்திரச்சு போய் கண்டிப்பா மாத்தணும்ங்கறது அங்க கிடையாது,
சரியா? நீ வந்து தலைய பர்சனல்ல வச்சு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, நீ வந்து தலைய வந்து பேசாததா எல்லாரும் எல்லாருமே கடைசி வரைக்கும் உனக்கு இல்லங்க, உங்களுக்கு வந்து உண்மையாவே ஹர்ட் ஆகுதா? எப்படிங்க ஹர்ட் ஆகாம இருக்கும்? என் கூட தாங்க பழகுறீங்க, இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட அப்போ ஏன் பர்ஸ் வச்சு அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுறீங்க? ஏதாவது தெரியுமாங்க? நான் சொன்னேன் ஏதாவது தெரியுமாங்க? நீ எனக்கும் தான் இவங்களுக்கும் ஆகாது, இவங்க கூட இருக்கீங்கன்ட்டு நான் வந்து என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நீ சொல்றேன்னு நான் அக்யூஸ் பண்ணிருக்கேன். நாங்க என்னைக்காச்சும் நான் சொன்னதே இல்லையே. நானும் சொன்னதே இல்லங்க. எதை வச்சுங்க நான் சொன்னேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்க என்ன வேணா சொல்லுவியா? கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ நீங்க டிஃபரண்டா மாறிட்டீங்க. ட்ரை பண்றீங்க கம்முது. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் டிஃபரண்டா மாறிட்டீங்க. தலைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடாது. ஹோஸ்ட் வந்து சொல்லலாம், நீ முதல்ல உன் வேலையை ஒழுங்கா பாரு, நீங்க சொல்லக்கூடாது. நீங்க பிக் பாஸ் கிடையாதுங்க. நான் இல்லங்க, நான் பிக் பாஸ் நீங்க இல்லங்க. யாருங்க? நான் பிக் பாஸ் இல்லங்க. நான் யாரு எனக்கு தெரியுங்க. நீங்க சூப்பர் கம்ருதீன். சரியா? எனக்கு சொன்னாங்க, இங்க பாருங்க, அவங்க எனக்கு தான் சொன்னாங்க இத மட்டும் நல்லா பண்ணுங்க. நான் வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொல்ல, நான் சாண்ட்ரா கிட்ட சொன்னேன். எனக்கு தோணு நான் சொன்னேன், அவ்வளவுதான். அது நீங்க அப்படி சொல்லுங்க ரம்யா. என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் இங்க வரும் பொய்யா பேசுற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நீங்க ஏதாவது பண்ற சொல்றதா இருந்தா தப்பு. தெளிவா சொல்லுங்க. நீங்க நான் கரெக்ட்டா தான சொல்லிட்டு இருக்கேன். நான் இவங்க கிட்ட சொல்லல. நீ நியாயம் அது அப்படி சொல்லி வேஸ்ட். அப்படி சொல்லி நீ கேளு. நியாயத்தை நான் கேக்குறேன் சொல்லி கேளு. என்ன மட்டும் ஏங்க இது பண்றீங்க? ஓகேங்க, நான் ஒண்ணும் பிரச்சனை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயா எனக்கு வந்த பிரச்சனை வரைக்குமே போதும் ஐயா. என்னால முடியல ஐயா. எல்லாருமே யார் இவங்க? யார் இவங்க? நீங்களே நல்லவங்களாவே இருங்க. நீங்க கரெக்ட்டா எல்லாம் யார் இவங்க? நான் சொல்றது இவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? பெரிய கண்டஸ்ட். நீ எனக்கு தான் எல்லாம் யார் இவங்க? சப்போர்ட் பண்ணி பேசுங்க. வேணா எனக்கு யாரும் சப்போர்ட்டே அந்த பண்ணாதீங்க. சைடுல ஒரு பின் குத்துனீங்கல்ல, அது என்கிட்ட வொர்க் அவுட் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி அந்த கேம் வந்து என்கிட்ட வொர்க் அவுட் ஆகுது. அதுக்கு தான் வொர்க் அவுட் ஆகுது. அந்த கேம் எவ்வளவு நாள் நீங்க பண்ண போறீங்க? அதுக்கு தான் திருப்பி ரிப்ளை பண்றீங்க. 3 வீக்ஸ் அதான் நீங்க பண்ணீங்க. நான் போர் கடைசி வரைக்கும் நான் அதான் கம்ருதீன் பண்ணுவேன். நான் கடைசி வரைக்கும் அதான் கம்ருதீன் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் வரல. நான் உள்ள உட்கார்ந்துட்டேன். இப்போதான் நான் எதுக்கு வந்தேன்னா நான் வர மாட்டேன்னு சொன்னேன். சாண்ட்ரா அவங்க எல்லாம் சொன்னாங்க நீ போய் அது சொல்லிடுங்க. நீங்க உள்ள எனக்கு சொன்னீங்க இத மட்டும் நல்லா பண்ணு அப்படின்னு. அத நான் போய் சாண்ட்ரா கிட்ட சொன்னேன். சாண்ட்ரா எனக்கு அது ஒரு மாதிரி யோசிப்பாங்க, அவங்க எமோஷனலா துஷார் பத்தி நான் இழுக்கல. ஓகேவா? இவ்ளோ பேசிட்டீங்க, இவ்ளோ பேசிட்டீங்கலங்க. இப்போ உங்களுக்கு ஞான உதயம் வந்து இழுக்க மாட்டீங்களாங்க? இப்போதானங்க நீங்க இவ்ளோ கத்துனீங்க. பிரவீன் போனதுக்கு நான் தான் காரணம். யூ ஸ்டில் மிஸ் ஹிம். அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எப்படி அவ்ளோ அக்யூசேஷன் வைக்கலாம்? ஒருத்தவங்க போறதுக்கு நான் என்ன ரீசன்? நீங்க இவ்வளவு நாள் விளையாடாம இருந்தீங்க. எல்லாருக்கும் நான் விளையாடுறது என்னோட இஷ்டம் கம்ருதேன். நான் போகணும்னு நினைச்சா எப்பயோ போய் அனுப்பியிருப்பாங்க. நான் எப்படி விளையாடுறேன்னு நீங்க சொல்லலாம். உங்க கேம் அஃபெக்ட் பண்ணுதா? நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது பண்றேன், நான் உங்களுக்கும் எனக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் சொல்லுங்க. நான் எப்படி விளையாடணும் எப்படி விளையாட கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. டாஸ்க் கேட்பாங்கல்ல, அப்ப சொல்லுங்க. இவ்வளவு நாள் கூட அரோரா இப்பதான் தெரியுதா? இப்பதான் எல்லாம் தெரியுதா? போன் சொல்றீங்களே, நீங்க தான் உங்க கூட பேசாத ஒரே காரணத்துக்காக இப்படி பண்றீங்களே. அதனால நான் பண்றேன். அதனால மட்டும் தெரியும் பண்றேன். அது பல்லெல்லாம் கடிச்சு என்கிட்ட பேச கூடாதுங்க. என்ன நீங்க பல் வாய் மேல நாக்கு மேல பல்ல போட்டு என்ன வேணா பேசுவீங்க. நான் பல்ல கடிச்சு பேச கூடாதா? த்ரெட்டன் பண்றீங்க. ஐயோ உங்கள விடையா? நான் என்னங்க த்ரெட்டன் நீங்க சொல்வீங்க பிஞ்சிருவீங்க சொல்வீங்க சோ சப்ரியா வேற சப்ரியான்னு மத்தவங்க கேப்பீங்க. நான் பல்ல கடிச்சு பேச கூடாதா? அத அட்ரஸ் பண்றாங்க. என்னென்ன வார்த்தையில பேசுவீங்க? இவங்க கூட பேசாதவங்க அவங்கள பத்தி எனக்கு என்னென்ன சொல்லிருப்பீங்க? சொல்லிருக்கேன் எனக்கு அட்ரஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்போ நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒருத்தவங்களோட நல்லா பேசும்போது நல்லா பேசுவீங்க. அவங்க பேசாதப்போ ஆமா, இப்போ நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒருத்தவங்களோட நல்லா பேசும்போது நல்லா பேசுவீங்க. அவங்க பேசாதப்போ வந்து என்கிட்ட காதுல என்னன்னோ சொல்வீங்களா? அத என்னைக்காச்சும் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். நீங்க அவங்க பத்தி சொன்னது நான் சொல்லுங்க. மரியாதை இல்லாம என்னைக்கு நான் பேசுறது இல்ல. சொல்லுங்கன்ற நான் உங்கள மாதிரி கிடையாதுங்க. அதுதான் நானும் உங்கள மாதிரி இல்ல. என்னைக்காச்சும் உங்கள பர்சனலா எடுத்து சமையல பேசிட்டு இருக்கேனா? எனக்கு என்ன ஹார்ட் என்ன கேம் சடிஸ்டிக்கா இருக்கு கம்ருதேன். சத்தியமா சடிஸ்டிக்கா இருக்கு. நான் எத்தனை நாள் வந்து புலம்பிருப்பேன். துஷார் இல்ல நான் இப்படி ஃபீல் பண்றேன். அவன் போயிட்டான்னு பார்வை நான் தான் ரீசன் சொல்லும்போது எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நான் கன்ஃபெஷன் ரூம் போய் பிக் பாஸ் பேசிட்டு வந்தேன். எவ்வளவு சொல்லிருப்பேன். எல்லாம் தெரிஞ்சிட்டு நான் பேசாததுக்கு அப்புறம் அத சொல்லி குத்தி குத்தி காட்டியே. நீ மனுஷனாங்க. சரிங்க, ஓகேங்க டன்ங்க. அப்படியே கிளம்பிடுங்க. நான் தோன்றதை நான் சொல்லுவேமா. கண்டஸ்ட் சொல்றதுக்கு நீங்க இருக்க முடியாது. என்ன சொல்லணும் என்ன சொல்ல கூடாதுன்னு இருக்கு கம்ருதேன். உன்கிட்ட பேசாத ஒரே ரீசன்காக இப்படி பண்றியே. நீ மனுஷனா கேக்குறேன். மனுஷனால நீங்க கேட்க கூடாதுங்க. நீங்க கேட்கலாம்ல. பிரவீன் போனதுக்கு நீ தான் ரீசனா? துஷார் போனதுக்கு நீ தான் ரீசனா? நான் கேட்கல நீ மனுஷனா இல்லையான்னு.
இல்லங்க இவங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து கிச்சன் டீம்ல இவங்க இருந்ததே இல்ல. அது வந்து யார் எடுத்து போட்டது ஃபங்கஸ் போட்டு எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 10 வீக்ஸா கிச்சன் டீம்ல இருந்தது இல்ல. கிச்சன் டீம்ல இவங்களை போடுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பேசுறாங்க. ஆமா இல்ல அதான் கிளியரா சொல்றேன் எல்லாருக்கும். கமருது என்றால் பொய் சொல்பவர், பொய் என்றால் கமருது. பொய்யா? நான் ஏங்க பொய் சொல்றேன்? ஐயோ நீங்க சொல்லாத பொய் சொன்னீங்க. I can explain. You can explain in your own way with all your lies. இவ்வளவு நாள் வந்து நான் அப்படிதாங்க வந்தேன் 10th வீக் வரைக்கும் சொன்னாங்க. அதாவது கிச்சன் மீன் பண்ணி சொல்லிருக்காங்க. ஜென்ரிக்கா சொல்லிட்டாங்க. நான் கிச்சன் டீம்ல எல்லாமே இவ்வளவு நாள் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். உங்க காதுல கம்மல் போட்டுருக்க, அந்த காதுல கேக்கல. அந்த கம்மல் திருப்பி கொடுத்துருங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனை. இப்போ நான் கேம் தான் விளையாடுறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நெக்லஸ் இருக்கு, நான் அது கொடுத்துறேன். சரிங்களா? வேற ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கமருதீன் நீங்க என்ன கமருதீன் விடுறீங்க? நான் பேசுறேன். ஐயோ இல்ல பாரு. ஐயோ நீங்க பேசுறத நான் ரசிச்சிட்டு இருக்கேன். கமருதீன் அவரே தான் கொட்றாரு. நீங்க பேசுறாரு நான் ரசிச்சிட்டு இருக்கேன். இங்க புடுங்கிறதுக்கு நிறைய பேர் வெளியே நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. உங்க வாயை புடுங்க பாப்பாங்க. இங்க அதுக்குன்னு எல்லாத்தையும் பாத்துட்டு ஐடியாவோட வந்துக்கிறாங்க. யாரை எப்படி விடலாங்க, யாரு கூட எப்படி பண்ணலாம். பொதுவா நான் நேர்லயே சொல்லிட்டேன். அதனால நான் பாருங்க இப்ப உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் உங்ககிட்ட பேசலங்க. நீங்க திவ்யா கிட்ட பேசும்போது நீங்க கொடுத்தா வந்து கூட கூட பேசுனீங்க. திவ்யாக்கு எனக்கு பிரச்சனை வரும்போது சொன்னாங்கல்ல சம்பந்தமே